எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் கொஸ்டின் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினும் நான் வந்து செலக்ட் பண்ணல. எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னொன்று நான் ஆன்சர் சொன்னால் ப்ளஸ் வந்து மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினாக நான் வந்து எடுத்தேன். முதல் கொஸ்டின் வந்து இவரோடதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவர் வந்து நேற்றுக்கு பண்ணியிருந்திருக்காரு. அதாவது வீடியோ போடும்னேன்னு போடாதீங்க ப்ரோ, முடியல அப்படிங்கிற மாதிரி. மேபி அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், ரிசல்ட் சீக்கிரம் வரணும், இல்லை அவரோட மார்க் வந்து பார்டரில் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் சொல்லியிருக்கலாம். இதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் சரி, இருந்தாலும் கூட வந்து நான் பொதுவாக என்ன நினைக்கிறது அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களோட நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து நாங்களாம் வந்து இப்போ நான் என்னுடைய நிலையில் வந்து நான் ஒரு நல்ல பொசிஷன், சமுதாயத்திலும் சரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நல்ல நிலையில் தான் இருக்கேன். பெருசாக வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் என்ன மாதிரி நான் வந்து என்னென்னா ஆடு மாடு மேய்ச்சி ஓட்டர் டிராயர் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எங்கள் படிப்பறிவு இல்லாத என்னுடைய தாய் அவங்க வளர்த்த அந்த வளர்ப்பில் இருந்து வந்து நான் இன்றைக்கி இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஸோ என்னுடைய நிலை வந்து நான் வந்து திரும்பி பார்த்து நான் இருக்கிறத வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த அனுபவத்தை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் என்னுடைய நோக்கம். இதை வந்து இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு அண்ணனாக ஏற்றுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து வராது. இதில் பொதுவாக நான் அதை அப்டேட் பண்ணது காரணம், அதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். அப்டேட் பண்ணது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் திரும்ப வந்து மார்க்கை கொடுத்து இது வருமா வராதான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து இதில் கமெண்ட் பாக்ஸில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தனால தான் சரி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக பண்ணேன். பட் இவர் பண்ணது கொஞ்சம் ஒரு கடுப்பாக எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, பிடிச்சா பாருங்கள், அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் விட்டுட்டு ஓடிடுங்க. மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொன்னதும் கிடையாது, இனிமேலும் சொல்ல போகிறதும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை விட்டுட்டு ஓடிடுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். சார் எஸ்எஸ்சிஜிடி லீவ் எவ்வளோ நாள் சார், கேன்டீன் ஃபெசிலிட்டி என்ன, இதை பற்றி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு தனியாக வீடியோ போடக்கூடிய ஒரு டாபிக் தான். பட் இப்போ வந்து நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிஏபிஎஃப்பில் வந்து சிஎஸ்ஸை தவிர மற்ற எல்லா ஃபோர்ஸ்லேயும் வந்து இஎல் 60 நாள், சிஎல் வந்து 15 நாள், இப்படி தான் இருக்குது. சிஎஸ்எஃப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 60 நாள் இஎல், சிஎல் வந்து 15 நாள் தான். பட் 60 நாள் என்ன அப்படின்னா ஃபேமிலியோடு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இருக்குது, சோஷியல் லைஃபோடு இருக்கிறதுக்குனால 30 நாளை சரண்டர் பண்ணிவிட்டு 12 மாதம் சேலரிக்கு பதிலாக 13 மாதம் சேலரியாக வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 30 நாள் அவங்களுக்கு இஎல், 15 நாள் சிஎல். மற்ற எல்லா ஃபோர்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். அது நம்ம வந்து பிரித்து 3 முறையோ 4 முறையோ வந்து எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 மந்த் கூட வந்து நம்ம சேர்ந்தாப்பில் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து அந்தந்த ஃபோர்ஸில் இப்போ சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி இந்த மாதிரி இதில் சின்ன வேரியேஷன் இருக்கலாம். பட் காமனாக வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது கேன்டீன் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போயிட்டு ஒன்று வாங்கிக்கிற அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனுக்கு வந்து கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் மதுரையில் வந்து ஐடிபிபி ஒன்று இருக்குது, சென்னையில் வந்து ஆவடி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்ஏஎஃப் இருக்குது, ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேன்டீன் ஃபெசிலிட்டி நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ சிஆர்பிஎஃப் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கேன்டீன் கார்டு கொடுத்துருங்க. பர்சனல் கார்டு, ஃபேமிலி கார்டு 2 இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்சனலாக இருக்கும்போது நம்ம கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபேமிலியாக இருக்கும்போதுனா அவங்களுடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த டைரக்ட் அமௌண்ட்டு மட்டும் வரும். ஸோ அது வந்து ஒரு விதமான பெனிஃபிட் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி. ரொம்ப பெருசாக வந்து நமக்குன்னு வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி வந்து இல்லை. ஆனால் அதுக்காக நிறைய சங்கங்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைஃப்க்கு வந்து போகணும் தான் நாங்களும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து இப்போ லீவுக்கு வந்திருக்கோம். சதீஷ்குமாரின் அவரும் இந்த இன்ஸ்பெக்டராக இருக்கார். கோயம்புத்தூர் அவர் பொண்ணுக்கு வந்து நாங்கள் காதுகுத்து போனோம். அங்கே வந்து ஒரு 2 to 3 டேஸ் வந்து நாங்கள் வந்து ஒன்றா இருந்தோம். அந்த டைம்லேயும் வந்து நாங்கள் வந்து ஓடினோம். ஸோ இந்த வீடியோ போட்ட கூட நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் வந்து பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் சின்ன விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஃபேமிலி ஓரியன்ட், ஃபிசிக்கல் ஓரியன்ட் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது என்னுடைய நோக்கம் வந்து அதுதான். நம்மளை மாதிரி வந்து இப்போ ஏன்னா இப்போ இந்த ஃபோர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்றது வரலும் ஒரு போராட்டம், சேர்ந்ததுக்கப்புறமும் ஒரு போராட்டம் இருக்குது. அதையும் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னு சொல்லி விவேந்தர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு அனுபவ வார்த்தை தான். நிச்சயம் நீங்களும் ஆகுவீங்க. நினச்சா மட்டும் போதாது, தொடர்ச்சியாக ஹார்ட் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வெற்றியாளராக நிச்சயம் ஆகுவீர்கள்.
இங்கே வந்து சார் வெயிட் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன். பொதுவாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறது. இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 66 கேஜியில் தான் இருந்தேன். இப்போ வந்து 77 கேஜி கிட்ட இருக்கேன். 74 இருந்தால் பெட்டராக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அதிகம் வச்சுது. நம்ம வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 இட்லி 10 இட்லி 12 தோசை அந்த மாதிரிலாம் தின்னு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அவ்வளோ சாப்பாடு வந்து இருந்தது. இப்போலாம் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து பெருசாக எடை கூடலை. அந்த படி தான் அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம வந்து டே ஃபுல்லாக விளையாடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா செஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் போதும். அது மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டா போதும். அப்படி செஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 60 கேஜி இருக்கீங்க அப்படின்னா ஒரு 62 63 கேஜி இருந்தீங்கன்னா வந்து உங்களுடைய அந்த செஸ்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெயிட்டை வந்து நிச்சயம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டனாவே போதும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கிட்டாவே போதுமானது. நீங்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஜிடியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம இப்படி கொஸ்டின் எடுத்துக்கலாம். அதாவது ஜிடியில் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணும்போது ரெஸ்பெக்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நான் இங்கே பதிலும் சொல்லியிருக்கேன். மரியாதை வந்து நிச்சயம் உண்டு. அதோட பார்த்திங்கன்னா கூடுதலாக அவங்கள்ட்ட திறமை இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய அதிகாரிகள் கூட வந்து உங்களை உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, ஹிந்தி தெரியுது, அதுலேயும் டைப்பிங்லாம் தெரியுது, இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு மேஸ்திரி, அதாவது ஜிடியில் இருக்கவங்க சொல்கிறேன், ஒரு ராஜ் மேஸ்திரி வந்து மேஸ்திரி வேலை கற்றுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் நீட்டாக ஜாலியாக மற்றவங்க போதும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து முழுசாக என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடுதல் மரியாதை வந்து நிச்சயம் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மகிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதில் தான் வந்து நமக்கு வந்து கூடுதல் மரியாதை இருக்குது. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் வந்து மரியாதை உண்டு. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்எஃப் வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த வேலையும் எந்த ட்ரைனிங்குமே வந்து கஷ்டம்தான். போக போக பார்த்திங்க அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நமக்குள்ள என்னென்னா கஷ்டமாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடலும் மனமும் வந்து பழகிடும். ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் சொல்லியிருக்காருனா முத்தமிழ் செல்வன் இவர் சொல்லியிருக்காருனா இவருக்கு வந்து மேபி மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை வந்து பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கலாம், இல்லை தோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழலாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த வேலை வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் தெரியும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஒரு மேரேஜ் பண்ணுறாரு, ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் குழந்தைங்க வந்து ஒரு 5 வயசு 6 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு படிப்புக்கு செலவு, வீட்டுக்கு வந்து லோன் கட்டுறது, இல்லை கல்யாணத்துக்காக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சேகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே வரும்போது நம்ம இந்த கஷ்டம் என்னவாயிரும்னா 1ஆம் தேதி கணக்காயிரும். 1ஆம் தேதி ஆகுதா, நமக்குள்ளே வந்து சம்பளம் வருதா இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இவருக்கு மட்டும் இல்லை, எந்த ஃபோர்ஸில் எடுத்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க சிஎஸ்எஃப் வந்து ரொம்ப ஈஸி, கொஞ்சம் ஃபேமிலிலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே போய் அந்த பசங்கிட்ட கேட்டால் தான் தெரியும், வராதரா, இல்லை இங்கேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களே வந்து நான் 1ஆம் தேதி ஆச்சுன்னா மனநிலையை வந்து மாற்றிக்குவாங்க. ஏன்னா நமக்கு 1ஆம் தேதி தான் முக்கியம். நான் வந்து முதல் 10 வருஷம் நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது மனநிலையில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ள பெரிய மோட்டோ என்ன அப்படின்னா 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வரணும், அதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதை நான் அப்படியே முன்னோக்கி எடுத்து போய்கிட்டே இருக்கேன். ஸோ இப்படி என்னுடைய முதல் மோட்டோ என்னென்னா பணமாக தான் இருக்குது. அதுக்காக நான் செய்வேன் அப்படிலாம் எதுவும் சொல்ல, என்னுடைய வேலையை வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணேன். முன்னே விட வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய வேலை செய்கிற இடத்துலையும் ஒருத்தர் பண்ணுற வேலையை, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் போலீஸில் வந்து மற்ற தமிழ்நாடு போலீஸை விட ஒரு மென்டல் ப்ரெஷர் கம்மி தான். ஃபிசிக்கல் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா இதுலேயுமே வந்து இங்கே வந்து தி பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் சிஏபிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நல்ல ஃபோர்ஸ் தான். பட் மனநிலை, அவங்கவுங்களுடைய மனநிலை இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட பெரிய கமிட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நிச்சயம் இந்த வேலை கஷ்டமாக இருக்கலாம். இல்லை நமக்குள்ளே கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே தயார்படுத்திக்கும். வேலை வந்து எளிமையாக தான் இருக்கும். ஸோ எளிமையாக கஷ்டமாக அப்படிங்கிறத விட வந்து நம்மளுடைய பொருளாதார நிலை, நமக்கான கௌரவம், அங்கீகாரம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வேறு ஒரு துறை மூலியமாக வந்துடும் அப்படின்னா நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அவசியம் கூட இல்லை இது மட்டும்தான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படித்த பையனுக்கு இதை விட வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு 40,000 50,000 60,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய பதவி வந்து பணி வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பெஸ்ட் ஜாபு. ஸோ அந்த அளவுக்கு தான் இதை நம்ம பார்க்கணும்.
வழியாக நான் உங்களோட ஷேர் பண்ண விஷயங்கள் இது இல்லாமல் வேறு உங்களுடைய கருத்துக்கு இருந்தாலும் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். எப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்னால் பார்க்க முடியுதோ அப்போ நான் வந்து ரிப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்து நான் வந்து மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸும் வந்து படிப்பேன். ஏன்னா என்னுடைய சேனல் சின்ன சேனல் தான் இல்லையா, கமெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். அப்போ ஓரளவுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதில் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது, இன்னொன்று சொன்னால் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நான் பார்த்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட்.